Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பைலர் டிசைன் சப்ஜெக்ட்ல பாட்டம் அப் பார்சர்ல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பார்சர் ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொசிஷனை மாத்துறது. ரெடியூஸ்னா நான் ஒரு ரெடியூஸ் பண்றது, ஒரு இடத்த எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் ரெடியூஸ் பண்றது. இதுதானே ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர். ஓகேங்களா? சோ நான் 4 பாசிபிள் ஆக்ஷன் இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர்ல எனக்கு ஒர்க் ஆகும். ஒன்னு ஷிஃப்ட், ரெடியூஸ், அக்செப்ட், எரர். ஷிஃப்ட் மீன்ஸ் நான் ஒரு இடத்துல, அதாவது எனக்கு இங்க எதுவுமே இல்லை, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இன்புட் ஸ்ட்ரிங்கை ஸ்டாக்குக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அது ஷிஃப்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. ரெடியூஸ்னா எனக்கு அந்த பாசிபிள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிராமர்ல எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, அது வந்து நான் கொடுத்துருக்க டெர்மினல் வேரியபிளுக்கான நான் டெர்மினல் வேரியபிள் என்னோட ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துறது ரெடியூஸ். அக்செப்ட் அப்படின்னா ஓகே ஃபைனலா வந்து எனக்கு ஸ்டாட் சிம்பிள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அக்செப்ட். எரர்னா ஸ்டாட் சிம்பிள் கிடைக்கலனா எரர். ஓகேவா? இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐடி இன்டர்ன்ஸ் டு ஐடின்னு இருக்கு. நான் வெறும் என்னுடைய ஸ்டாக்ல ஐடி மட்டும் இருக்கு அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங்ல நான் அதை அப்படியே வந்து ஸ்டாக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். அதை ரீட் பண்றப்ப இதுக்கு பேரு ஷிஃப்ட். ஓகேவா? அடுத்த பொசிஷன்ல இந்த ஐடியை வந்து நான் ஸ்டாக்ல இருந்து ரீட் பண்றப்ப ஐடிக்கு பதிலாக என்னால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இதுக்கு பேரு ரெடியூஸ். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஒரு நான் டெர்மினலுக்கு பதிலாக ஒரு நான் டெர்மினல் சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா அது ரெடியூஸ்டு. ஃபைனலா எனக்கு வந்து என்ன இனிஷியல் சிம்பிளோ அது எனக்கு ஸ்டாக்ல நின்னுச்சு அப்படின்னா, லாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்செப்ட் ஸ்டேட், இல்ல அப்படின்னா எரர் ஸ்டேட். இவ்வளவுதான் 4 ஸ்டேட். இப்ப எக்ஸாம்பிள் போடலாம் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் த ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் ஃபார் த ஃபாலோயிங் கிராமர். ஷோ தட் த மூவ்ஸ் மேட் பை த பார்சர் ஃபார் த இன்புட் ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் ஒரு ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணினா கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி 2 இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க, அதுக்கான கிராமரும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கிட்ட இருக்க இன்புட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐடி பிளஸ் ஐடி ஸ்டார் ஐடிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகேவா? முதல்ல இது நம்மளுக்கு எப்படி அப்படின்னா நம்ம அதாவது LL1 பார்சர் போட்டப்ப ஷிஃப்ட், அதாவது ஒரு டேபிள் போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாக் ஒன்னு போட்டுக்க போறோம். நம்ம கிட்ட இருக்க இன்புட் ஸ்ட்ரிங் ஒன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? செகண்ட் இது. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னெல்லாம் கிராமர்ஸ் வந்து யூஸ் பண்றேன், இங்க என்ன ஆக்ஷன்ஸ் வந்து மொத்தம் 4 பாசிபிள் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த 4 பாசிபிள் ஸ்டேட்டையும் எழுதுறதுக்காக இந்த பாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டாலர் சிம்பிள்ல. தென் இன்புட் ஸ்ட்ரிங்ல நம்ம கிட்ட கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங்க அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஃபைனலா டாலர் போடணும். ஓகேவா? இது 2 கண்டிஷன், ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் இந்த எண்டிங் ஸ்டேட்டும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடின்னு இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன், இது வந்து எனக்கு டெர்மினல்னா அப்படியே ஜஸ்ட் ஷிஃப்ட் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டாக்கு நான் ஷிஃப்ட் பண்ணலாம். சோ டாலர் ஐடின்னு நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன இருக்கும், பிளஸ் ஐடி ஸ்டார் ஐடி டாலர் இருக்கும். இப்ப நான் ரீட் பண்றப்ப எனக்கு இங்க ஸ்டாக்ல முதல்ல ஐடின்னு இருக்கு. ஓகேவா? ஸ்டாக்ல ஐடின்னு இருந்தா என்ன பண்ணலாம், அதாவது டெர்மினல் இருந்தா நான் நான் டெர்மினலா கன்வெர்ட் பண்ணலாம். என் கிராமர்ல பாருங்க ஈக்கு அதாவது ஐடிக்கு பதிலா நான் என்னன்னு கன்வெர்ட் பண்ண முடியும், ஈன்னு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், ரிடியூஸ் பண்றேன். என்ன ரிடியூஸ் பண்றேன், வந்து ஐடிக்கு பதிலா நான் ஈன்னு ரிடியூஸ் பண்றேன். அப்போ டாலர் ரிடியூஸ் பண்ணியாச்சு, பிளஸ் ஐடி ஸ்டார் ஐடி. அடுத்து வந்து என்ன அப்படின்னா டாலர் சிம்பிள். இப்ப பாருங்களேன், எனக்கு வந்து இங்க நான் டெர்மினல் இருக்கு, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்க ரீட் பண்றேன், பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா நான் என்ன பண்ணணும், அது வந்து கேரக்டர்ல நான் டெர்மினல்ல, அத சாரி டெர்மினல் அப்படின்றதுனால ஷிஃப்ட் பண்ண போறோம். சோ டாலர் பிளஸ். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும், ஐடி ஸ்டார் ஐடி டாலர் சிம்பிள் இருக்கும். இப்ப எனக்கு திரும்ப என்ன இருக்கு, நான் டெர்மினல். இந்த நான் பிளஸ் மட்டும் தனியா எடுத்தெல்லாம் நான் எதுக்கும் வந்து கொண்டு போக முடியாது, எனக்கு மொத்தம் வேணும்ல. சோ நான் ஐடி எடுத்துக்கிறேன். ஐடியை நான் இது பண்றேன் அப்படின்னா என்ன பண்ண போறேன், ஷிஃப்ட் பண்ண போறேன் ஸ்டாக்குக்கு. சோ நான் ஷிஃப்ட் போட்டுக்கிறேன். சோ டாலர் பிளஸ் ஐடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டார் ஐடி, அடுத்து வந்து டாலர் சிம்பிள். இப்ப பாருங்களேன், இந்த ஐடிக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ண மாதிரி ன்னு ரெடியூஸ் பண்ணலாம். சோ வந்து ஐடி வந்து ரெடியூஸ் பண்றேன். சோ டாலர் சிம்பிள் பிளஸ் ஸ்டார் ஐடி டாலர். இப்ப பாருங்களேன், இந்த கிராமர் நம்ம கிட்ட இருக்கான்னு செக் பண்ணலாமா. சோ க்கு பதிலா பிளஸ் ன்னு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரெடியூஸ் பண்ணலாம். என்னன்னு ரெடியூஸ் பண்ணலாம், பிளஸ் க்கு பதிலா நான் ஒரு சொல்லி நான் கிராமர்ல இருந்து ரெடியூஸ் பண்ணலாம். சோ டாலர் ஸ்டார் ஐடி
டாலர் சிம்பிள். இப்போ எனக்கு ஒரு இ நான் டெர்மினல் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் ரீட் பண்றேன் ஸ்டார். அப்ப நான் அதை என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். கரெக்ட் தானே? அடுத்து என்ன பண்றேன், டாலர் சிம்பிள். அப்ப நான் இ ஸ்டார் ஐடி, இங்க வந்து நமக்கு டாலர் சிம்பிள். இப்ப நெக்ஸ்ட் ரீட் பண்றப்ப எனக்கு ஐடி தான் இருக்கு. இதையுமே நான் ஷிஃப்ட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ டாலர் சிம்பிள் இ ஸ்டார் ஐடி, நெக்ஸ்ட் டாலர் சிம்பிள் மட்டும் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஐடிக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். என்ன ரெடியூஸ் பண்ணலாம், இஆ ரெடியூஸ் பண்ணலாம் ஐடியா. அப்ப என்ன ஆகும், டாலர் சிம்பிள் இ ஸ்டார் இ, அடுத்து டாலர் சிம்பிள். இந்த இ ஸ்டார் இ எனக்கு கிராமர்ல இருக்கா? ஆமா, ஈக்கு பதிலா இ ஸ்டார் ஈக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், ஈன்னு கிராமர்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சோ நான் இ ஸ்டார் ஈக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈன்னு கிராமர்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், ரெடியூஸ்னு அர்த்தம். சோ இ ஸ்டார் இ போட்டுக்கிறேன். சோ டாலர் இ கிடைச்சிருச்சு. இங்கேயும் டாலர். என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் பாட்டம் அப் பார்சர்ல இருந்து ஒரு நான் டெர்மினல் ஃபைனலா எனக்கு கிடைக்கணும். அந்த நான் டெர்மினல் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருக்கா. சோ ஸ்டாட் சிம்பிள் இ வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. எம்டியா இன்புட் ஸ்ட்ரிங்லயும் டாலர் தான் இருக்கு. இந்த மாதிரி எனக்கு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் அப்படின்னா ஆக்ஷன்ல எழுதணும். அப்படி எனக்கு வரல, இங்க அதுக்கு பதிலா வேற ஏதாவது வேல்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் எரர்னு எழுதுவேன். ஓகேவா? இது வந்து இவ்வளவுதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் போடுறது ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்க செகண்ட் இன்புட் எடுத்துக்கிறோம். இதே கிராமருக்கு ஸ்டாக் இன்புட் ஸ்ட்ரிங் ஆக்ஷன் வந்து போட போறோம். இப்போ நம்ம ஸ்டாக்ல என்ன இருக்கும், எப்பவும் போல டாலர் சிம்பிள் இருக்கும். தென் இன்புட் ஸ்ட்ரிங்ல வந்து இன்புட் ஸ்ட்ரிங் ஐடி பிளஸ் ஐடி மைனஸ் ஐடி. அடுத்து என்ன பண்ணணும், ஃபைனலா ஸ்டார் சிம்பிள் போடணும். போட்டேன். முதல்ல நான் என்ன ரீட் பண்றேன், ஐடி வந்து எனக்கு ஒரு டெர்மினல். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போறேன் ஸ்டாக்கு. சோ நான் ஸ்டாக்கு டாலர் சிம்பிள் நான் ஐடியை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சோ பிளஸ் ஐடி மைனஸ் ஐடி டாலர் சிம்பிள் இருக்கும். இப்ப ஐடிக்கு பதிலா கிராமர்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், ஈன்னு ரெடியூஸ் பண்ணலாமா. சோ ரெடியூஸ் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடிக்கு பதிலா ஈன்னு வந்து நான் டெர்மினல், அதாவது நான் டெர்மினல் சிம்பிள் வந்து டெர்மினலுக்கு பதிலா வந்து ரெடியூஸ் பண்றேன். சோ கேபிட்டல் இ பிளஸ் ஐடி மைனஸ் ஐடி டாலர் சிம்பிள். இப்ப பார்த்தா எனக்கு ரீட் பண்றப்ப பிளஸ் கிடைக்குது. பிளஸ் அப்படின்னா நான் ஸ்டாக்கு ஷிஃப்ட் பண்ணணும். சோ ஷிஃப்ட் பண்றேன். சோ டாலர் சிம்பிள் இ பிளஸ் ஐடி மைனஸ் ஐடி டாலர். இப்ப நான் திரும்ப ரீட் பண்றேன். ஏன்னா பிளஸ் மட்டும் எடுத்துக்க முடியாதுல்ல. ஐடியை நான் ரீட் பண்றப்ப என்ன பண்ண முடியும், ஷிஃப்ட் தான் பண்ண முடியும் ஸ்டாக்கு, அது டெர்மினல்னால. சோ டாலர் சிம்பிள் இ பிளஸ் ஐடி மைனஸ் ஐடி டாலர். இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஐடிக்கு பதிலா ஸ்டாக்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, டெர்மினல் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரெடியூஸ் பண்ணுவேன். சோ ரெடியூஸ் என்ன பண்ண முடியும், ஐடிக்கு பதிலா ஈன்னு வந்து நான் ஒரு நான் டெர்மினல கொடுக்கலாம். சோ டாலர் சிம்பிள் இ பிளஸ் இ மைனஸ் ஐடி டாலர். இப்ப பாருங்களேன், இ பிளஸ் இன்றது எனக்கு கிராமர்ல இருக்கு. இது இ பிளஸ் இக்கு பதிலா நான் கேபிட்டல் இ வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சோ நான் அப்ப என்ன பண்றேன், ரெடியூஸ் பண்றேன். ரெடியூஸ் இ பிளஸ் இக்கு பதிலா நான் கேபிட்டல் இன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சோ டாலர் சிம்பிள் இ மைனஸ் ஐடி எனக்கு வந்து என்னன்னா டாலர் சிம்பிள் எடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் ரீட் பண்ணுவேன்னா அப்ப நான் வந்து ஷிஃப்ட் தான் பண்ண முடியும். சோ நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். டாலர் சிம்பிள் இ மைனஸ் ஐடியும் டாலர் சிம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஐடியை ரீட் பண்ணுவோமா. ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஷிஃப்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் ஷிஃப்ட் தான் பண்ண போறோம். டாலர் சிம்பிள் இ மைனஸ் ஐடி, அடுத்து வெறும் டாலர் மட்டும் தான் இங்க வந்து இன்புட் ஸ்ட்ரிங்ல நமக்கு இருக்கும். இப்ப பாருங்க, ஐடிக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், ரெடியூஸ் பண்ணலாம். என்ன ரெடியூஸ் பண்ணலாம், ஈன்னு ரெடியூஸ் பண்ணலாம் ஐடிக்கு பதிலா. சோ நம்ம என்ன பண்றோம், டாலர் சிம்பிள் இ மைனஸ் இ டாலர். ஓகேவா? இன்னும் இப்ப பாருங்களேன், இ மைனஸ் இ அப்படின்றது எனக்கு எங்க இருக்கும் அப்படின்னா கிராமர்ல இருக்கான்னு நான் செக் பண்றேன். அப்படி ஒரு கேரக்டரே இல்ல. இ பிளஸ் இ இருக்கு, இ ஸ்டார் இ இருக்கு, இ வந்து ஐடி இருக்கு. பட் இ மைனஸ் இன்னு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுக்கு மேல என்னால ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வர ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எரர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மொத்தம் நம்ம கிட்ட 4 பாசிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு, ஷிஃப்ட், ரெடியூஸ்டு, அக்செப்ட், எரர். சோ ஷிஃப்ட் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தாச்சு, ரெடியூஸ் பார்த்தாச்சு, அக்செப்ட் பார்த்தாச்சு. இங்க பாருங்க, இப்ப ஃபைனலா இங்க எனக்கு எந்த ஒரு சிம்பிளும் இல்லாம அதுக்கு மேல என்னால எதுவுமே ஷிஃப்டோ ரெடியூஸ்டோ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நான் எரர் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருவேன். இவ்வளவுதாமா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் ரொம்பவே சிம்பிள் ஒன் தான். சோ ஸ்டே டியூன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.